வெங்கடேஷாய. வந்துதித்தாய் ராமானி கோசலட்டன் திருவகனாய் சிந்துமொழி. திருவேங்கடமுடியானுக்கு அனாதியாக சுவாயம்புவ மனு காலத்திலிருந்து சுவாமி வைகுண்டத்திலிருந்து பூமிக்கு அச்சாவதார ஸ்வரூபமாக அவதரித்த நாளிலிருந்து ஸ்ரீ விகனச மகர்ஷி நமக்கு அளித்த வைகானச ஆகமப்படி திருவாராதனம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரையில் எந்த ஒரு நாளும் சுவாமிக்கு ஆராதனம் தடைபடாமல் எத்தனையோ இடையூறுகள், இயற்கை சீற்றங்கள் மற்றும் சரித்திரத்தில் நாம் காணும் முஸ்லிம் படையெடுப்புகள், கோரி மஹமத், கஜனி மஹமத், மாலிக் காஃபூர் ஆகிய முஸ்லிம் அரசர்களின் படையெடுப்புகள், தண்ட யாத்திரைகள், அதன் பிறகு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் படையெடுப்பு, சுவாதீனம், ஆட்சி, இந்த சமயங்களிலும் கூட சுவாமிக்கு திருவாராதனம் வைகானச ஆகமப்படி நடந்து கொண்டே இருந்தது. இந்த வைகானச ஆகம சாஸ்திரத்தில் நிர்ணயித்தது போல் சுவாமிக்கு நைவேத்தியங்களும் நடைபெறுகின்றன. இன்று வரையில் அன்னப்பிரசாதங்களில் சுவாமிக்கு மிகவும் முக்கியமானது மாத்திரான்னம் என்று சொல்லப்படும் தயிர் சாதம். அன்ன பிரசாதத்தில் தயிர், பால், வெண்ணெய் சேர்ந்து தயாரிக்கும் மிகவும் மதுரமான இந்த மாத்திரான்னம் குலசேகர்படி உள்ளே வெள்ளி கங்காளத்தில் சுவாமிக்கு அம்சமாகிறது. இதுவில்லாமல் ஆகம சாஸ்திரப்படி முத்கான்னம் என்ற வெண்பொங்கல், திந்திரிணி ரசான்னம் என்ற புளியோதரை, தத்யோதனம் என்ற தயிர் சாதம், குடான்னம் என்ற வெல்லப்பொங்கல், சக்கரான்னம் என்ற கேசரி, ஷாகான்னம் என்ற கதம்பம் சுவாமிக்கு அம்சமாகின்றன. சாயங்கால ஆராதனத்தில் சுவாமிக்கு மரீச்சி அன்னம் என்னப்படும் மிளகு கலந்த சாதம் அம்சமாகின்றது. பன்னியாரங்கள் என்றும் பட்சணங்களில் சுவாமிக்கு சக்ராபூபம் என்ற தோசை, குடாபூபம் என்ற அப்பம், மாஷாபூபம் என்ற வடை, லாடூக்கம் என்ற லட்டு தினமும் அம்சமாகின்றன. இதுவில்லாமல் வெள்ளிக்கிழமை என்று சுவாமிக்கு மாத்தியானிக ஆராதத்தில் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்த பிறகு நடக்கும் நைவேத்தியத்தில் போலி அம்சமாகிறது. வியாழக்கிழமைகளில் நடக்கும் விசேஷமான ஆர்ஜித சேவை, திருப்பாவடை, அன்னக்கூட்டோத்சவத்தில் சுவாமிக்கு விசேஷமாக ஜிலேபி, தேன்குழல், பெரிய லட்டு, பெரிய வடை அம்சமாகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிராதகால ஆராதனத்தில் சுவாமிக்கு அமிர்த கலசம் என்ற மதுரமான பொருள் அம்சமாகிறது. சுவாமிக்கு பிறகு இது கருடாழ்வாருக்கு நைவேத்தியமாகி பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. இந்த அமிர்த கலசத்தை ஸ்வீகரித்த பக்தர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும் என்பது ஆகமத்தில் சொல்லப்பட்டது. இது சுவாமிக்கு நித்திய நைவேத்தியம், விசேஷ நைவேத்தியங்களில் அம்சையாகும் பிரசாதங்களுடைய விவரங்கள் பக்தர்களுக்காக. ஓம் நமோ வெங்கடேஷாய.